இன்றைக்கு கொடுக்க போகிற தலைப்பு என்னவென்றால், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனத்தின் மூப்பரும் வேத பாரகரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய கொலை முயற்சி ஆலோசனை. அதுதான் இன்றைக்கு உள்ள முதல் தலைப்பு. இதை 4 சுவிசேஷத்திலும் கொண்டு வருவோம். பிரதான ஆசாரியர், வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர், காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கூடி வந்து கொலை செய்யும்படியான, இயேசுவை கொலை செய்யும்படியான ஆலோசனை. இதுதான் அந்த முதலாவது குறிப்பினுடைய தலைப்பு. இதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதுதான் சிலுவையினுடைய வரலாறு. இந்த வரலாறு கூட நம்ம தெரியாமல் இருந்தால் போய் மற்றவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. இந்த வரலாற்றை நான் உங்களுக்கு அப்படியே பிரித்து கொடுக்க போகிறேன். முதலாவது தலைப்பு நான் சொன்னேன், பிரதான ஆசாரியர், வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர். இவர்கள் இயேசுவை கொலை செய்யும்படி செய்த ஆலோசனை. அதான் தலைப்பு. அதனுடைய வசனம் மத்தேயு 26:1-5. இது இவ்வளவும் இந்த வசனங்கள் இருக்கும். மார்க்கு 14:1-2, லூக்கா 22:1-7, யோவான் 12:1-3, 7-9, 13ஆம் அதிகாரம் யோவான் 25-30. இவ்வளவும் இந்த தலைப்பின் கீழாக உள்ள பகுதி இந்த 4 சுவிசேஷத்திலும் வருகிறது. இந்த 4 சுவிசேஷத்திலும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இயேசு தெளிவாக முன்கூட்டி சொல்லுகிறார், தன்னுடைய மரணம் எப்படி இருக்கும். இப்படிதான் மரிக்கப் போகிறேன், என்னுடைய மரணமானது இப்படித்தான் வரப்போகிறது என்று இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தை சொல்லுகிறார். யாருக்கு? இயேசு இந்த வசனங்களெல்லாம் சொல்லி முடித்த பின்பு தம்முடைய சீஷரை நோக்கி, யார்கிட்ட சொல்றாரு? தம்முடைய சீஷரை பார்த்து சொல்லுகிறார். சீஷரை பார்த்து என்ன சொல்றாரு? இது போல என்னுடைய மரணம் வரும். அந்த மரணத்தினுடைய வரலாறு எப்படி அவர் விவரிக்கிறார் பாருங்கள். 2 நாளைக்கு பின்பு என்ன வருது? பஸ்கா பண்டிகை. பைபிள்ல 3 பஸ்கா பண்டிகை வந்திருக்கும். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல 3 + ஒரு ½ 6 மாசம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் 3.5 ஆண்டுகள். இந்த 4 சுவிசேஷத்திலையும் இயேசு 3 பஸ்கா பண்டிகையும் அனுசரித்திருப்பார். இந்த பஸ்கா பண்டிகை, இந்த பஸ்கா பண்டிகையுடைய மூலப்பொருள் என்ன? புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, சுட்ட கறி, ஆட்டுக்கடா. 1 வயசு குட்டி, ஆட்டுக்குட்டியா இருக்கணும். 1 வயசா தான் இருக்கணும். 1 வயது நிரம்பிய பழுதற்ற ஒரு ஆடு. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். You know that after 2 days is the feast of the Passover and the Son of Man is betrayed, be crucified. ஒப்பு கொடுக்கப்படுவார். இயேசுவை ஒப்பு கொடுப்பார்கள். இயேசுவும் தன்னை சிலுவையில் அறையப்பட இணக்கமடைவார், இணங்கி விடுவார் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப அது அந்த நாளை 29ஆம் தேதி உலகம் முழுவதிலேயும் குட் ஃப்ரைடே கொண்டாடுவார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் என்று. இயேசுவை கொலை செய்யும்படியாக அரண்மனையிலே கூடுகிறார்கள். ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு திட்டம், சதி திட்டம் பண்ணுகிறார்கள். They assembled together the chief priests and the scribes and the elders of the people under the palace of the high priest who was called Caiaphas. எதற்காக? 4ஆம் வசனம். And they considered that they might take Jesus by subtlety and kill him. அவர் தந்திரமாய் பிடிக்கணும், பப்ளிக்கா பிடிக்க கூடாது. எதுக்கையா இயேசுவை கொலை பண்ணணும்? எதற்காக? இயேசு செய்த குற்றம் என்ன? கண்ணை திறந்தது குற்றமா? குஷ்டரோகியை சுகமாக்கினது குற்றமா? மரித்தோரை எழுப்பினது குற்றமா? நடுத்தெருவிலே பாடையிலே போன நாயின் ஒரு விதவையின் மகனை எழுப்பினது குற்றமா? வீட்டிலே கிடந்த சிறு பெண்ணை கையை பிடித்து தாலி தாக்கூமி என்று அந்த பெண்ணை உயிரடை செய்தாரே, 12 வயது நிரம்பிய சிறுமி, அது குற்றமா? 3 நாள் பட்டினியா இருந்தார்களே பசியாக, 5000 பேரை போஷித்தாரே, அது குற்றமா? பிசாசு பிடித்திருந்த மனிதன் கல்லறையில் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு, உன்னதமான தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய குமாரனே, என்னை ரட்சியும் என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தானே, அவனிலிருந்து பிசாசுகளை துரத்தினாரே, அது குற்றமா? அல்லாவிட்டால் குருடர்கள் 2 பேர் வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும், உனக்கு என்ன வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும், கண்ணை திறந்தாரே, அது குற்றமா? எது குற்றம்? குஷ்டரோகிகள் மலையிலிருந்து இறங்கி வந்தான்,
உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டான். எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். சுகமடைந்தான். அது குற்றமா? 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ உதிரப்போக்கினாலே பாதிக்கப்பட்டு மனிதர்களால் அருவருக்கப்பட்டு தீண்டப்படத்தகாதவளாக ஊருக்கு புறம்பே ஒதுக்கி அவளை வைத்தார்கள். அவள் இயேசுவை தொட்டாள், சுகமானால். அது குற்றமா? எது குற்றம்? எதற்காக கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறீர்கள்? நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசுவை கொலை செய்யும்படி அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஒரு பையன் அசுத்தாவி பிடித்து அலைக்கழித்து நுரை தள்ளி கீழே விழுகிறான். அவனை சுகமாக்கினார். அது குற்றமா? எது குற்றம்? எந்த குற்றச்சாட்டின் பேரில் இயேசுவை கொலை செய்ய அவர் திட்டம் தீட்டினார்கள்? தந்திரமாக பிடிக்க வேண்டும். நேரடியாக இயேசுவை பிடிக்க முடியாது, நேரடியாக கைது செய்ய முடியாது, நேரடியாக குற்றச்சாட்ட முடியாது. தந்திரமாய் பிடிக்கும்படி ஆலோசனை பண்ணுகிறார்கள். தந்திரமாய் பிடிக்க ஆலோசனை. எப்படி அந்த ஆலோசனை நடந்தது? எங்கே நடந்தது? படிப்படியாக நாம் போவோம். ஜனங்களுக்குள்ளே கலக்கம் உண்டாகாத படிக்கு, இது பண்டிகை நேரமாச்சு, இந்த நேரத்துல இயேசுவை பிடிச்சிட்டா ஆடு வெட்டுறோம், போய் ஆடு வெட்டுவான். புளிப்பில்லாத அப்ப சாப்பிடுவான். அந்த ஆட்டை சுட்டக்கறி சாயங்காலத்துல சாப்பிடணும். சுட்டக்கறி, புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, இதை சாப்பிடணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனங்கள் கலக்கம் அடைஞ்சிட்டாங்களாம். பிரச்சனை ஆயிடும். இந்த நேரத்துல என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து கொண்டிருக்கிறாங்க. சரி, மார்க்கு 14:1-2 வேத பாரகர் அவர் கொலை செய்யும்படி என்று அவர்கள் முடிவு பண்ணார். அதே வசனம் தான். சரி, லூக்கா 22:1-7. ஏன்னா 4 சுவிசேஷத்திலையும் ஒரே மாதிரி வரும், சில இடத்துல கொஞ்சம் மாறி வரும். எனவே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். 22 லூக்கா 1-7 வரைக்கும். பஸ்காவை பள்ளியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. இதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட்ல வரும். 2-3 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ல நான் கொண்டு வரேன். இப்போ முதல் சப்ஜெக்ட்ல தலைப்பின் கீழாக தியானிக்கிறது என்னவென்று கேட்டால், இவர்களுடைய ஆலோசனை, கொலை செய்யும்படியாக உள்ள ஆலோசனை. ரைட். யோவான் 12:1-3. பஸ்கா வர 6 நாளைக்கு முன்னே, யோவான்ல 6 நாளைக்கு முன்னே அப்படி சொல்றார். மார்க்ல அந்த நாளையும் நீங்க கவனிக்கும். பைபிள் படிக்கும் போது மார்க்ல என்ன படிக்கிறோம்? 2 நாளைக்கு முன்னே. யோவான் எழுதுறது 6 நாளைக்கு முன்னே. லூக்கா என்ன எழுதுறாரு? சமீபமாயிட்டு அவர் டேட் பிக்ஸ் பண்ணல, நாளை குறிப்பிடவில்லை. சரி, மத்தேயு என்ன சொல்றாரு? 2 நாளைக்கு பின்பு. அப்போ மத்தேயு சொல்றாரு 2 நாளைக்கு பின்பு, யோவான் சொல்றாரு 6 நாளைக்கு முன்னே அப்படி சொல்றாரு. லூக்கா சொல்றாரு டேட் பிக்ஸ் பண்ணல. இப்போ இந்த சுவிசேஷகர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த நாளையும் நீங்க கவனிக்கணும். அப்ப 6 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. எங்க 12ஆம் அதிகாரத்தில் படிச்சது. சரி, இப்ப 2வது தலைப்பு என்னன்னு பார்க்கலாம்னா, இந்த யோவான்ல படித்த இந்த 6 நாளைக்கு முன்னே. அப்ப 6 நாளைக்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்குது. இதெல்லாம் நீங்க கோர்வையாக புரிந்து கொண்டால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பயணம், பாடுகள் உங்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும். ஒரு 6 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்றார் 2 நாளைக்கு பின்பு வரப்போகுது. அப்ப அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாளைக்கு முன்னால யோவான் எழுதுகிறார். மத்தேயு 2வது தலைப்புக்கு பார்க்கலாம். மத்தேயு 26:6-13. இப்போ இங்க இந்த சம்பவம் பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியால் அபிஷேகம். தலைப்பு பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியால் அபிஷேகம். இதுதான், இது 2வது தலைப்பு. இதுவும் கூட நீங்க பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷத்திலேயும் இந்த வரலாறு வரும். 6ஆம் வசனம் பெத்தானியாவில். இந்த வசனம் லூக்காவிலையும் வரும், யோவான்லையும் வரும், யோவான் 11லையும் வரும், மத்தேயிலையும் வரும். சரி, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாவற்றிலையும் இந்த சம்பவம் வரும். இயேசு பெத்தானியாவில் குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், அப்படி அந்த சீமோனுடைய வீட்டில் இருக்கும்போது அந்த ஸ்திரீ என்று மத்தேயு சொல்லுவார். அதுக்கப்புறமா இன்னொரு சுவிசேஷத்துல அந்த ஸ்திரீனுடைய பேர் வரும். ஒரே சம்பவம் 4 பேர் எழுதுவாங்க. இன்னொரு சுவிசேஷத்துல அவருடைய பேர் வரும், யாருன்னு சொல்லி வரும் யோவான்ல. சரி, இங்க ஒரு ஸ்திரீன்னு சொல்லிதான் பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் போஜன பந்தி இருக்கும்போது அவர் தலையில சிரசின் மேல் ஊற்றினாள். அதை கண்டு விசனம் அடைந்து, எதுக்கு பணம் செலவு பண்ணணும்? இயேசுக்காக பணம் செலவு பண்ணணும்னா
அது வீண் செலவுன்னு நினைக்கக்கூடாது. எப்போ நம்ம வாயில கர்த்தருக்கு கொடுக்கிறது வீண் செலவு அப்படின்னு வருதோ அது மேற்படியானுடைய வேலைன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஊழியத்திற்கென்று எதை செலவு செய்தாலும் அது வீண் செலவு என்று நம்முடைய எண்ணத்துல கூட வரக்கூடாது. என்ன சொல்றாங்க சீஷர்கள், இந்த தைலத்தை ரொம்ப விலைக்கு வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாமே. இயேசு அதை அறிந்து உடனே பார்த்தார், ஏன் தொல்லை பண்றீங்கப்பா, என்கிட்ட ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறாள். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன், சிலுவையில் அறைய போறாங்க. என்ன, இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்ன அடக்கம் பண்றதுக்கு எத்தனமான ஒரு செயலா இருக்கிறதுப்பா. நீங்க அது மாதிரிலாம் பேசாதீங்க. இயேசு பின்னால் வந்து எத்தனை வருஷம் அவங்க, எத்தனை வருஷம் விசுவாசி? 3 வருஷம் விசுவாசி. இயேசுனார் சொல்றாரு, இன்னொரு 3 நாள்ல நான் சாக போறேன், அவ எனக்காக இந்த தைலத்தை ஊற்றி செலவு பண்றேன், அதை ஏன்பா பேசுறீங்க? 3 வருஷம் விசுவாசிகள், வெறும் 3 வருஷம் விசுவாசிங்க தான். ஆனால் ஒருத்தர் கூட நல்ல சாவே வரல. அதுல ஒருத்தர் இங்க வந்தார், தோமா, ஈட்டில குத்தி க்ளோஸ் பண்ணாங்க அவரை. சொல்ல, இல்லப்பா இதெல்லாம் என் சாவுக்காக தான் பண்றாங்க. அவங்க நம்பல, ஏன்னா எல்லாம் ரொம்ப பலசாலிகள், திடகாத்திரமானவர்கள். வலையை பிடிச்சிருக்கோம், தண்ணீரோடு, காற்றோடு, கயிறோடு, படகோடு போராடுகிறவர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்றார் இயேசு, தரித்திரர் எப்போதும் உங்க கூட தான்பா இருக்கிறாங்க. இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கை. 13 இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும், இவள் செய்ததும் சொல்லப்படும். மார்க் 14:3-9. இங்க வேற மாதிரி சொல்ல, தங்களுக்குள்ள விசனம் அடைந்து ரொம்ப வசனமாய் போச்சான். மத்தேயு ஒரு மாதிரி சொல்றாரு, மார்க் என்ன சொல்ற, இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் எழுதுறாரு, ரொம்ப வசனப்பட்டாங்களாம். இவ்வளவு விலையேறப்பட்ட நலதம் என்கிறதான உத்தம தைலத்தை, வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். யாரை குறித்து முறுமுறுத்தாங்க? இயேசு குறித்து முறுமுறுக்கிறாங்க. வேற தரித்திரருக்கு கொடுக்கலாம் இந்த காசை. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீ எவ்வளவு செலவழித்தாலும் அது நஷ்டம் என்றோ, அதை முறுமுறுக்கவோ, கஷ்டம் என்றோ உள்ளத்தின் ஆழத்தில் கூட நினைக்க கூடாது. பணம் பெருசல்ல, என் இயேசு பெரியவர். 6ஆம் வசனம், அவளை விட்டுருங்க. ஏதோ ஒரு பாவம் அந்த பொம்பளை, அவ யாருன்னு பிறகு நாம பார்க்க போறோம். இயேசு கிட்ட நன்மை அனுபவிச்சவள், ஞானசானம் பெற்றவளா, அபிஷேகம் பெற்றவளா, சுவிசேஷம் கிடையாது, நன்மை அனுபவிச்சவள். அதுபோல மக்கள் இன்றைக்கு நிறைய உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அப்படிப்பட்ட மக்கள் கொண்டு வந்து செலவழிக்க போகிறார்கள். சொல்லுகிறார், அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுடுங்க. தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானும் எப்போதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன். தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். நீங்களாம் கொஞ்சம் அமைதியா இருங்க ராஜா அப்படி சொல்லி தன்னுடைய சீசர்களை பார்த்து இயேசு அடக்குகிறார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்ல பார்த்துட்டோமா, லூக்கால பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 36. ஒரு பரிசேயன், அந்த காலத்தில் பரிசேயன் சதுசேயன் என்கிற கூட்டம் யூதர்கள் மத்தியிலே இருந்தது. பரிசேயர் என்று சொன்னால் உயிர்த்தெழுதல், தேவதூதர்கள், மரணம் உண்டென்று, மறுபிறப்பு, மறுவாழ்வு உண்டென்று நம்புகிறவர்கள். சதுசேயர் இது 3 கிடையாது, செத்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்புகிறவர்கள். இந்த பரிசேயனுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒருவன் இயேசுவை சாப்பிடும்படி கூப்பிடுறான், ஒரு நைட்ல சாப்பிடுறதுக்கு. இப்ப அவளுக்கு ஒரு டைட்டில் வருது, ஒரு பட்ட பெயர். அவளுடைய பட்ட பெயர் என்னது? பாவியான ஒரு ஸ்திரீ. ஏன் இப்படி ரெக்கார்ட் பண்ணாங்களே தெரியல. அந்த பொம்பளை பார்த்து பாவி. இந்த 2 பேரும் அதை எழுதல. யாரு? மத்தேயு மார்க்கும் எழுதல. லூக்கால பாத்தீங்கன்னா ஒரு அடைமொழி சொல்லோடு கூட ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. அதனாலதான் இவங்க ரொம்ப எரிச்சலா வராங்க. இயேசு ஒரு 33 வயது இளைஞன், இயேசு 33.5 வயசு இளைஞன், எந்த பெண்ணும் அவரை தொடாத ஒரு இளைஞன். இந்த இளைஞனை இப்ப என்ன செய்யறா? ஒரு பாவி அப்படின்னு சொல்லி இவளை அருவருக்கிறதுக்கு பதிலாக, வெறுக்கிறதற்கு பதிலாக
இவங்க அந்த பணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை பற்றி பேசினா ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்துடும். அதாவது அவளை குறை சொல்லுகிறதான ஒரு பழி இவர்கள் மேல் வந்துடும். அப்படி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது என்பதற்காக என்ன பண்றாங்க, அவளை பழி சொல்லி அபச்சொல்லை நிபச்சொல்லை குற்றச்சாட்டை அவள் மேல் சொல்லக்கூடாது என்பதற்காக ஒரு பாலிஷான ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் என்னது, தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம்ல இந்த பணத்தை, எதுக்கு இப்படி செலவு பண்றாங்க அப்படின்னு. ஆனா அது வல்ல உள்நோக்கம். உள்நோக்கம் என்னது, இந்த பாவி இது இயேசு கிட்ட வருதே, அதான். அதுக்கு பதிலாகத்தான் என்ன செய்யறாங்கன்னா, இதை ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதை வித்து இருக்கலாமே, தரித்திரருக்கு கொடுக்கலாமே, அது அல்ல, அதுக்காக கிடையாது. அவளை குற்றச்சாட்டுகிறதுக்காக சொல்லுகிறதுக்காக அவர்கள் எடுத்த ஒரு புது உத்தி. அப்ப பாவியான ஸ்திரீ என்று சொல்லி அங்கே லூக்கா எழுதுகிறார். பாதங்களின் அருகே நின்று அழுது கொண்டு, அப்ப எவ்வளோ அழுது இருப்பா, பாதத்துல தண்ணி கண்ணீர் ஊற்றி இருக்கும்னா எவ்வளவு அழுது இருப்பா, அவ்வளோ அழுகிறா. ஏசு அமைதியா உட்காந்துங்கிறார். அப்ப பின்னாக நின்று இயேசு இப்படி உட்கார்ந்து இருக்காரு. பின்னால் நின்று இயேசு முகத்தை கூட பார்க்கல, இயேசுவும் அவளை பார்க்கல. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவ கால் மேல கண்ணீர் படுகிறது மாதிரி அழுகிறா 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 அழுகிறா. இதை தேற்ற வரல, அவ கையில இருக்கிறதான தைலத்தை பத்தி பேச வந்தார். அவளை ஆற்ற வரவில்லை, தைலத்தை பற்றி விலை பேச வந்தார். இன்னைக்கு யாரையும் நம்ம விலை பேசக்கூடாது. அழுகிறா, கண்ணீர் ஊற்றுகிறது, அதுக்கப்புறம் துடைக்கிறாள். பின்னாக நின்றால், அழுதால், கண்ணீரால் நனைத்தால், தலைமயிரால் துடைத்தாள். அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டா. உச்ச கட்டத்துல அவர் கையில முத்தம் கொடுக்கல, எங்க போய் முத்தம் கொடுக்கிறா, பாதத்துல முத்தம் கொடுக்கிறா. இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்போஸ்தலருக்கு எரிச்சலாமா இருக்காதா, அது இயேசுனுடைய பாதத்திலே போய் முத்தம் கொடுத்துறாளே என்று எரிச்சல்ல தான் அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாள், பரிமள தைலத்தை, ஆமா இந்த ரெண்டு சுவிசேஷத்துலயும் எவ்வளவு விவரமா போடல. அடுத்த சுவிசேஷத்தில் தான் இவ பேர் வரப்போகுது. அவ யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய பேர் யோவான்ல தான் வரும். அவ பாதத்துல தைலத்தை பூசுறா. மத்தையில மார்க்லையும் பார்த்தா தலையில ஊற்றினாள் வரும், இங்க பாதத்துல பூசுறா தைலத்தை. 39ஆம் வசனம். இப்ப பாத்தீங்கன்னா இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்ட ஒரு பரிசேயன், அவன் ஒரு பக்திமான். ஆனா பக்திமானா இருந்தாலும் பெரிய பணக்காரன். இயேசு கூப்பிட்டு விருந்து கொடுக்குறான் அப்படின்னா சீசர்களுக்கும் விருந்து கொடுத்துருவான், 12 பேருக்கும். அவ்வளவு பெரிய வீடு, நல்லா கவனிக்கணும். அப்ப உடனே அதை பார்த்துட்டு சொல்றான், தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். பாவியா இருக்கிறாளே பாருங்க, மனுஷன் எப்படி ஒருத்தனை பார்த்து தீர்ப்பு சொல்லுகிறான். இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தான். சாப்பாட்டு கூப்பிட்டு வச்சுட்டு அவர் மனசுக்குள்ள திட்டுறான், வாயில சொல்லல, மனசுக்குள்ள நினைக்கிறான். இவர் தீர்க்கதரிசியா இருந்தாள், தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள், யார் அவ, இப்படிப்பட்டவ. என்ன இயேசு, இயேசுவை திட்டுறான். இவள் பாவியா இருக்கிறாளே, ஊரே சொல்லுது அவருக்கு பட்ட பெயர் பாவி அப்படின்னு. தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவன் மைண்ட்ல நினைக்கிறது, இருதயத்தில் நினைக்கிறதான் இயேசு. அவனை கூப்பிட்டு சொல்ற, சீமோனே, பேரை சொல்லி கூப்பிடுறாரு. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா சீமோன் அப்படின்னாரு. ஆனா உள்ள இருக்கிறத அவர் என்ன சொல்லிட்டாரு, ஸ்கேன் பண்ணிட்டாரு. இயேசு ஸ்கேனிங்ல தெரிஞ்சு போச்சு. அப்பதான் கூப்பிட்டு சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டாப்பா உங்ககிட்ட அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க போதகரே அப்படின்னு நடிக்கிறான். அப்போ இயேசு முன்னால நடிக்கிறதெல்லாம் இயேசுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க போதகரே அப்படின்னா. இயேசு ரொம்ப அழகா ஒரு கதை வச்சு சொல்றாரு. 2 பேர் கடன் போட்டு இருந்தாங்கப்பா ஒரு ஆளுகிட்ட. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, இன்னொரு 50 வெள்ளிக்காசு. 2 பேரும் கடன் வாங்கினாங்க. கொடுக்க 2 பேருக்குமே நிர்வாகம் இல்லை, முடியல. இருவருக்கும் கடனை மன்னிச்சிடறேன், சரிப்பா மன்னிச்சிடறேன்னு சொல்லிட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான், அதை சொல்லு அப்படின்னார். இயேசு அவனையே சொல்ல வைக்கிறார், அவனையே உணர்த்துகிறார். அவன் நினைத்த குற்றத்தை, சிந்தித்த குற்றத்தை, சிந்தித்த தவறை இன்னொரு ஆளை தன்னுடைய மனசுக்குள்ளாக குற்றப்படுத்தி பார்க்கிறது. இன்னொருவரை தன்னுடைய மனசுக்குள்ளாக, தன்னுடைய நினைவுக்குள்ளாக, தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக குற்றவாளி என்று தீர்க்கிறது. இந்நாள் இப்படிப்பட்டவள் பாவி என்று மற்றவர்களை தீர்க்கிறதான அந்த சிந்தையை இயேசு இப்பொழுது மாற்ற வேண்டும். ரொம்ப பக்குவமாக, நயமாக
அவன்கிட்ட சொல்றார், சின்ன உதாரணத்தை சொன்னார், நீயே சொல்லு அப்படின்னாரு. ஆனா இவன் மனசுக்குள்ள நினைச்சத இயேசு அறிந்து விட்டார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் இயேசு அவனுக்கு தெரிய வைக்க வேண்டும். அதற்காக இந்த உத்தியை கையாண்ட ஒரு உதாரணத்தை சொன்னார். அப்ப உடனே அவன் பதில் சொல்றான். 53 வசனம், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் ரொம்ப அன்பா இருப்பான் சார் அப்படின்ட்டான். 500 வெள்ளிக்காசு மனுஷன் பாத்தியா, அவன் தான் அதிக அன்பா இருப்பான். 50 வெள்ளிக்காசு கொஞ்சம் அன்பா தான் இருப்பான். உடனே இயேசு என்ன சொல்ற தெரியுமா, கரெக்டா நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இன்னும் அவன் நினைச்சத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயேசு காட்டவே இல்லை, இயேசு காட்டவே இல்லை. என்ன சொல்ற பாருங்க. உடனே அந்த பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற அழைக்கப்படுகிற பெண்மணி அப்படி திரும்பினார். இவ்வளவு நேரம் இயேசு அவளை பார்க்க கூட இல்ல, திரும்பினார். என்ன சொல்றாரு, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே பாத்தியா? ஏன் இவ்வளவு நேரம் யாரை பத்தி யோசித்தான்? அவன் அந்த ஸ்திரியை பத்தி தான் யோசித்தான். இப்போ சொல்றாரு, இப்ப பாக்குறல்ல, அவள் நான் உன் வீட்டில பிரவேசித்தேன், நீ என் காலுக்கு தண்ணி தரல, இவ்வளோ என் கண்ணீரினால் நனைத்தாள், தலைமயிரினால் துடைத்தாள். இவ எனக்கு கண்ணீரினால் நனைத்தாள், தலைமயிரினால் அவளை துடைத்தாள். நீ என்ன முத்தம் செய்யல, வந்துருந்தா உடனே இயேசு என்ன பண்ணிருக்கணும், கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும். ஆனா நீ என்ன முத்தம் கூட கொடுக்கல. இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அவன் என்ன செய்தான், இவள் இன்னாள் இப்படிப்பட்டவள் பாவி. மனசுக்குள்ள இயேசு பேசுறாரு பாருங்க, என் தலையில் எண்ணெய் பூசவில்லை நீ, இவ்வளவு என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இப்ப நான் சொல்றேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ சொன்னிய பாவின்னு மனசுக்குள்ள நினைச்சியா, மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தல, ஒரு பாவியோ பாவின்னு சொல்லிட்டு அப்படின்னு இயேசு அவனை பத்தி குற்றம் சொல்லாம அவன் சொன்ன வார்த்தையை கரெக்டா வச்சு என்ன செய்யறாரு, விளக்கம் கொடுக்கிறார். அவன் நினைச்ச வார்த்தையை நெய்லிங் பண்றார். ஆணி அடிக்கிற ஒரே அடிதான். என்னது, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான். அவளை பார்த்து சொல்றாரு, இவன் கொடுத்த டைட்டில், லூக்கா கொடுத்த டைட்டில் பாவியான ஸ்திரீ. சீமோன் சொன்னது இன்னாள் இப்படிப்பட்டவள் பாவி என்ற பட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி சொல்லிட்டாரு. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. மன்னித்துட்டு சொல்றாரு. இப்போ அவளை பார்த்து சொல்றார். முதல்ல சீமோனை பார்த்து பேசினார், பிறகு அவளிடமாய் திரும்பி பேசினார். இப்போது அவகிட்ட டைரக்டா சொல்றார். அவளை நோக்கி என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவளை நோக்கி அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறவன் யாரியா தங்களுக்குள்ள சொல்லிக் கொண்டார். சீசர்கள் மாத்திரமல்ல, அந்த ஊர் பிரமுகர்ல பரிசேயர்கள் கூட வந்திருப்பாங்க. பாவத்தை மன்னிக்கிறீங்க யார்? இயேசு பார்த்து மறுபடியும் சொல்ற, அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இப்ப பாத்தீங்களா பேர் வந்துருச்சா? எந்த ஊரு? பெத்தானியான்ற ஊர். 6 நாளைக்கு முன்னாடி லூக்கால போறாரு. பெத்தானியான்ற ஊரு. அங்க ராவு இருந்து பண்ணினார்கள். யார் வீட்டுல நீங்க போடல, எங்க போட்டிருக்குது? லூக்கால போட்டிருக்குது. அப்போ லாசரும் அங்கே இருந்தாள், அவங்க அக்கா மாத்தாலும் இருந்தா. அப்போ நம்ம லாசரும் பந்தி இருக்கிறான். லாசரும் உயிரை எழுப்பிட்டார். அதுக்கு முன்னாடி 11ஆம் அதிகாரத்துல மரித்த லாசரை எழுப்பிட்டார். இப்போ மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுதும் பரிமள தைலத்தினால். அப்ப அவ பேர் என்னது? மரியாள். மரியாள் அவருடைய பேர். உங்க அக்கா பேர் என்னது? மார்த்தா. இந்த 3 பேரும் யோவான் சொல்றாரு, அட்ரஸ் லூக்கா சொல்லுகிறாரு, அந்த வரலாற்றை மத்தேயு சொல்லுகிறார். இப்படிதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மரியாள், இந்த மரியாள் தான் இன்னும் இவள் யார் என்று சொல்லி இன்னும் சற்று பிறகு பார்க்கலாம். இந்த 3 சுவிசேஷத்திலையும் சொன்னார்கள் இருக்கும். இங்கதான் பேரையே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது.
அவர்கள் சொன்னார்கள், சீஷர்கள் முறுமுறுத்தார்கள், அப்படி இப்படின்னு வருது இல்ல. ஆனா உண்மையான ஆள், கோர் பர்சன் யார்? இவ்வளவு நேரம் இத்தனை பேர் சொல்லிட்டு வந்து மத்தேயில, மார்க்லயும், லூக்காவிலையும் அந்த முக்கியமான கோர் பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்க என்னன்னு, யூதாஸ், காட்டி கொடுக்க போகிறவனாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனது என்ன என்றான். இதை சொன்ன உடனே எல்லாம் ஆமா அப்படின்னு போட்டான். ஆனா லூக்காவிலே, மத்தேயிலே, மார்க்லயே சொல்ல. 3 பேரும் மரியாள் பேரையும் சொல்லல, யூதாஸ் பேரையும் சொல்லல. யோவான் கொஞ்சம் விலாவரியா டீட்டெயிலா சொல்லிடுறாரு. அவன் தான் சொல்றான். ஏன் அவன் அப்படி சொல்றான், எதற்காக அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது என்றால், அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு சொல்லல. அவன் திருடன். அவன் யாரு? அவன் திருடன். யார் திருடன்? அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர்ல கூட இருக்கிறவன் ஒருத்தன் பார்த்து திருடன்னு பைபிள் ரொம்ப கடுமையான வார்த்தையில பயன்படுது. அவளை பார்த்து பாவினது, அப்போஸ்தலனை பார்த்து திருடன், திருட்டு அப்போஸ்தலன். இந்த 12 பேர்ல ஒருத்தர் டாக்டர் லூக்கா, இன்னொருத்தர் டாக்ஸ் கலெக்டர் மத்தேயு, மீதி பேர்லாம் மீன் பிடிக்கிறவங்க. இவன் வெரி இன்டலெக்சுவல் பர்சன், ரொம்ப புத்திசாலி, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கிறது, எல்லா காசும் கையில் வச்சிருப்பான். அப்போ அவனுக்குள்ள ஒரு ஆசை வருது. இயேசுவோட கூட இருந்தாலும் ஒரு ஆசை, 30 இவரை காட்டி கொடுத்து நம்மளுக்கு காசு கிடைக்கும். யூதாஸ் தான் சொல்லும்போது இன்னொரு இடத்துல நான் தெளிவாக பார்க்கலாம், இது முடிச்சிடலாம். அப்போ சொல்ல, இங்கே வந்து சிங்குலரில் சொல்லுது, இவ்வளோ நேரம் இவளை விட்டு விடுங்கள், ப்ளூரலில் சொல்லிட்டு பன்மையில். அங்கே யோவான்ல தான் இவளை விட்டுடு அப்படின்றார். இவள் என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக வைத்திருந்தாள். தரித்திரர் எப்போது இருக்கிறாங்க, எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறேன். 22 3 யூதாசுக்குள் சாத்தான் புகுந்த பிறகுதான் இவன் இப்படி இருக்கிறான். சாத்தான் உள்ளே புகாத வரைக்கும் அப்படி இல்லை. 3.5 வருஷம் ஊழியத்துல நல்லா தான் இருக்கிறான். 3.5 வருஷம் ஊழியம் இயேசுவோடு கூட நல்ல ஸ்பிரிட்டோடு கூட தான் இருக்கான், நல்ல கோஆபரேட்டிவ் தான் இருக்கான். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, சாத்தான் உள்ள புகுந்துட்டான். இயேசுக்கு அது நல்லா தெரியும் யாருக்குள்ள சாத்தான் புகுந்துக்கிறான். ஏன்? அவனோட சொல்லு காட்டிடுச்சு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேர் சொல்லும்போது சொன்னார்கள், இப்படி பேசினார்கள், நினைத்தார்கள் அப்படின்னு இருக்கும். யோவான்ல தான் சரியா சொல்றாரு, புகுந்தான், நீ அவளை விட்டுடு. மார்க்ல மத்தேயுலையும் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இங்க சொல்றாரு, இல்ல நீ அவளை விட்டுடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை அவள் வைத்திருந்தாள். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை வரலாறுகளை தியானிக்க ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக 4 சுவிசேஷத்திலையும் இயேசுவை பற்றிய ஆலோசனை, இயேசுவை பற்றியதான அந்த தீய சிந்தனைகள் அவர்களுக்குள்ளே வந்தது. அது மாத்திரமல்ல, இயேசு சீமோனுடைய மனதை அறிந்தது. யூதாஸை பார்த்து நேரடியாக இயேசு சொன்னது, அவளை விட்டுடு. இயேசு யூதாஸுக்கிட்ட சொன்னாருன்னு சொல்றதை காட்டிலும் நான் இன்னொரு வார்த்தை சொல்லலாம், இயேசு சாத்தானை பார்த்தான் சொல்றேன். இயேசு தெரிஞ்சு போச்சு, பிறகு நம்ம பார்ப்போம். சாத்தானே அவளை விட்டுடு, சாத்தானே மரியாளை விட்டுடு அப்படின்றது போலதான் யூதாஸை பார்த்து இயேசு சொல்லுகிறார். 7 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.